ஹாய் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் அந்த ஆப்பில் இருந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி வந்து ரிமூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களுடைய ஜிமெயில் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெனு ஆப்ஷன் இருக்கும் 3 கோடு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாட்டமில் வந்துருங்க. பாட்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் எத்தனை அக்கௌண்ட் நீங்கள் லாகின் வச்சுக்கிங்களோ அந்த எல்லா அக்கௌண்ட்டுமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரிமூவ் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரைட் சைடு இருக்க அந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா மேனேஜ் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ இதில் வந்து இந்த கூகுள் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை, அதாவது அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ரைட் சைடு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ சில ஃபோன்லாம் இந்த மாதிரி இருக்கும், சில ஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதே உங்களுக்கு ஒன்ஸ் காமிச்சிட்றேன் பாருங்கள். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா போக்கோ M3 ஃபோன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு லிங்க்கில் இருக்குது, அதாவது லாகின் இருக்கிற அக்கௌண்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த மோரை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சிங்க் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணணும். ஸோ எந்த அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எகைன் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரிமூவ் அக்கௌண்ட் ஆப்ஷன் இங்கேயே இருக்குது. நம்ம ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக்கோ M3ல கீழே மோர் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்போ K3. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு 3 டாட் கிளிக் பண்ணி அதில் வந்து ரிமூவ் அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோன் பொறுத்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் ரைட் சைடு கிளிக் பண்ணி வர மாதிரி இருந்தாலும் சரி, கீழே மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வர மாதிரி இருந்தாலும் சரி, செட்டிங் ஆப்ஷன் இதுதான். எந்த அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு 3 டாட் அல்லது மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.